நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எப்படி அவளை என்னால மறக்க முடியும்? எப்பேற்பட்ட நிறம்! சுத்த பால்ல குங்குமப்பூவ கலந்த நிறமாச்சே அவ. அந்த அழகான பெண்கள் எல்லாரும் உங்களோட திறமைகளை கேட்டு மயங்கி உங்களுக்கு பணிவிட செய்ய இங்க வந்துருவாங்க. கவலையப்படாதீங்க தனிமணி. அந்த டொமிங்கோ பயசோட புத்தகத்துல என்னோட பேரு பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்படும். நம்ம பெரிய சேர்த்து எழுதுவாங்க. வர்ணமாலாவை அவ அம்மா வீட்டுக்கு அனுப்புறது ரத்து. ஏன்னா என் பேர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படணுமே. குருவே, ஒரு கேள்வி. எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு ராமகிருஷ்ணா. நான் தான் சொன்னனே, குளிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான விடை உங்களுக்கு தானா கிடைக்கும். வாங்க ஐயா வாங்க, எங்க குருவோட வீட்டுக்கு வாங்க. அவரை பத்தி எவ்வளவு வேணாலும் எழுதி தள்ளுங்க. நான் எல்லாத்தையும் என் புக்ல தான் எழுதுவேன், எழுதி தள்ள மாட்டேன். இல்ல இல்ல இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன பத்தி அவங்க எழுதத்தான் சொல்றாங்க. அப்ப நான் முதல்ல பால்டி ஐயாவை பத்தி எழுதுறேன். அதுக்கப்புறமா ஏதோ இவரை பத்தி நான் எழுத போறேன். ராமகிருஷ்ணனையா, உங்க புத்தகத்துல சிறப்பானவங்களை பத்தி தான் எழுதப்படும்னு நான் நினைச்சேன். பால்டி, நான் எல்லார பத்தியும் எழுதுவேன். சரி, நீங்க சீக்கிரமா என் கூட வரணும். ஏன்னா நான் என்னோட எதிர்கால சிஷ்யைகளை காக்க வைக்க விரும்பல சுவாமி. அப்ப வாங்க, நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? நீங்க தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். நீங்க ஏன் காக்கணும், நாம போலாம். பேசிக்கிட்டே போலாம். வாங்க 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 வாங்க. மணி கிழமை என்னமோ யோசிக்கிறான், என்னன்னு கேளு. குருஜி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி கவலையா இருக்கீங்க? உங்க முகம் வேற வாடின கத்திரிக்காய் மாதிரி இருக்கு. வேற ஒண்ணு இல்லப்பா, வர்ணமாலா வீட்டுல இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. அதான் இவரு வேற முதல் முறையா வீட்டுக்கு வராரு. வீட்டு நிலைமை எப்படி இருக்கோ தெரியல. அதான் என் மனசு கடந்து படபடன்னு அடிச்சுக்குது. குருஜி, கெட்டவங்க சொல்றது எனக்கு கேட்கவே கேட்காது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னது எனக்கு கேட்டு. அட முட்டாளுங்களே, நீங்களும் உங்க வாயை கொஞ்சம் கட்டுப்பாடா வச்சுக்கங்க. ஐயா பயாஸ் ஐயா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சேவத்துல அங்க என்ன இருக்கு? இது சிவத்துல அடிக்கப்பட்ட வரட்டி. பசு இல்ல, கரப்பமே பால், அதோட சாணம் தான் அது. ஓ மை காட்! ஆனா பசு எப்படி போய் செவத்துல சாணம் போட்டுச்சு? ஐயா பயசையா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு மாடு செவத்துல தானா சாணம் போடுமா? நீங்க போய் சொல்லாதீங்க பால்டி மேன், எனக்கு தான் பார்த்தாலே தெரியுது. அட கடவுளே, இவன் தனிமணியை விட முட்டாளா இருப்பான் போல இருக்கு. இவன் என்னத்தை எழுதுவான்? இப்ப தனிமணி கண்ணுங்களா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு சாணம் எப்படி செவத்துக்கு வந்ததுன்னு விளக்குங்க. நான் வீட்டுக்கு போய் வர்ணமாலாவை எச்சரிக்கிறேன். அதாவது இவர் வர்றதுக்கு முன்னாடி வீட்டை தயார்படுத்துறேன். அப்படியே பண்றோம் குருஜி. பயஸ் ஐயா, என்னோட சிஷ்யர்களான தனியும் மணியும் சேர்ந்து உங்களுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க. நான் புறப்படுறேன். தனி மணி, ஜாக்கிரதை, அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க குருஜி. வரட்டுங்களா? और 15 15 ஈர் 15 30 30. அட என்னடா இது? குண்டப்பா 15வது வாய்ப்பாடு படிக்கிறானா? இன்னைக்கு சூரியன் மேற்கே உதிச்சுதா என்ன? லாமா, என் கவனத்துக்கு எதுக்காத. நான் படிக்கும் போது தொந்தரவு பண்ணாதே. இப்ப பாது, எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இல்ல நீ படிப்படிங்க. ஈர் 15 30 15 45. நீ அவனை ஒழுங்கா படிக்க விடு. ஒழுங்கா இங்க வா. இங்க வாடா என் செல்ல கண்ணா. கண்ணனா? ஆமா, அத்தை அப்படிதான் சொன்னாங்க. வா செல்லம். அம்மா, நீங்க என்ன இப்படி கொஞ்சி பல வருஷங்கள் ஆயிடுச்சேம்மா. வாடா. பிராணநாதா, குளியலறையில நீங்க
வந்து குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். பிராணநாதனா? யாரு, நானா? எவ்வளவு அன்பா கூப்பிடுற. ஆஹா, குண்டப்பா ஒரு பக்கம் படிக்கிறான், அம்மா என்ன கண்ணா செல்லோன்னு கூப்பிடுறீங்க. அப்புறம் நீ என்ன பிராணநாதான்னு சொல்றியே. ஐயோ ராமா, இதெல்லாம் கனவா என்ன? என்னங்க இது கனவெல்லாம் இல்ல, இது உண்மைதான் சுவாமி. சுவாமியா? நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வைக்கிறேன். அவர் வரலையா? அப்படியே பண்ற மாமியார் அம்மா, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். மாமியார் அம்மாவா? இங்க என்ன நடக்குது? சாரதா நில்லு. நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். நீ எப்பவும் காய்கறி வாங்கலாம் போனது இல்லையே. காய்கறிக்காரன் அழுகுனதை கொடுத்து ஏமாத்திடுவான். கடவுளே, நான் இருக்கும்போது நீங்க காய்கறி வாங்கிட்டு வரதா? இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி என் உயிரை எடுத்திருக்க கூடாதா? கடவுளே, ரொம்ப அதிகமா பண்றாங்களே. கண்டிப்பா 3 பேர் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் போட்டிருக்காங்க. செல்லக்கண்ணா, நாங்கெல்லாம் இருக்கும்போது குடும்ப தலைவர் அது யாரு? நீங்க தானே? இல்ல இல்ல இல்ல, அது நீதான் செல்லக்கண்ணா. நானா? நீ இப்ப காய்கறி வாங்க போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த சாரதா எப்பவும் அவரோட கணவரை மதிக்கவே மாட்டேங்கிறா, அவரை எப்பவும் வேலை வாங்கிட்டு இருக்கானு. ராமாவோட அம்மா சாரதாவை தான் ஆதரிக்கிறான்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல, நான் அப்படி நடக்க நிச்சயமா விட மாட்டேன். காய்கறி வாங்குற பொறுப்பு சாரதாவோடது, அவளே போய் வாங்கட்டும். ஆமாமா, காய்கறி வாங்குறது உன்னோட வேலை தானே. இவ்வளவு நாள் என்னைய வாங்க சொன்ன? பாக்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு அப்ப யோசிக்கலையா? அது பயாசையா அப்ப இங்க வரல, புரியுதா பிராணநாதா? பயசையவா? ஆமா, பயாசையா தான். அவரு இந்த விஜயநகரத்தை பத்தியும் இந்த மக்களை பத்தியும் எழுத வந்திருக்காருல்ல. அவதுதான். அவது யாரு பேத எழுதினாலும் வரலாத்துல எதுவும் புதிப்பாங்க. ஓஹோ, அவரு உன் கூட வரலையா செல்ல கண்ணா? இல்ல, அவரு செல்ல கண்ணனும் கூட இல்ல. அதான் அவரு குருவோட வீட்டுக்கு போயிருக்காரு. முதல்ல அவரை பத்தி எழுத போறாரா? ஆச்சரியமா இருக்கே, தர்பார்ல நடக்கிற விஷயம் உடனுக்குடனே இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அவது இன்னைக்கு வரலையா? இல்ல. அதுச்சு, என் முயற்சி எல்லாம் வீணா போச்சு. பயாசையா வரலன்னு நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? தேவையில்லாம எங்களை நடிக்க வச்சுட்ட. ஏய், என்னது நடிப்பா? எடுங்க. ஆமா ஆமா, இப்ப நான் துண்டை எடுத்துட்டு குளிக்க தான் போறேன் சாரதா. அட இல்லங்க, பைய புடிங்க, போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க போங்க. இல்லம்மா, அது நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. நீ போய் காய்கறி வாங்கிட்டு வா, வெந்நீர் ஆறிடும்ல. அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சுடு தண்ணி வச்சு நான் குளிச்சுக்கிறேன், நீங்க போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. அட, இப்பதான் நீ போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன. புரிஞ்சிடுச்சு. இப்ப புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சிருச்சு. அப்ப கிளம்பு. அந்த டொமிங்கோ இப்ப என் கூட வரலன்னதும் எல்லாரும் அவங்கவுங்க புத்தியை காட்டுறாங்க. இன்னும் இந்த விஜயநகரத்துல என்னெல்லாம் நடக்க போகுதோ. அடடடடடா, என்ன இது? ஏய் வர்ணமாலா, என்ன இது? அட கடவுளே, வர்ணமாலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் நான் ஒழுங்குபடுத்துறேன் சுவாமி. நீ ஒழுங்குபடுத்தல, ஒழுங்கீனமாக்கிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு இன்னைக்கு விருந்தினர் வராரு. அவர் வரும்போது தானா வீடு இப்படி அலங்கோலமா இருக்கணும். சீக்கிரம் எல்லாத்தையும் ஒழுங்கு செய். சரிங்க, இப்ப உடனே பண்றேன். இரு இரு. என்ன சுவாமி? இப்ப நீ என்ன பண்ற? அந்த இனிப்பை எடுத்துட்டு வா. தனி மணி 2 பேருக்கு தெரியாம கொஞ்சம் இனிப்பை மறைச்சு வச்சிருக்க. சரி, சீக்கிரம் அதை எடுத்துட்டு வா. அத நான் இப்ப சாப்பிட்டாதான் உண்டு. சரிங்க, இப்ப எடுத்துட்டு வரேன். போ சீக்கிரம் போ, சீக்கிரம். கடவுளே கடவுளே, வீடு முழுக்க இப்படியா இறஞ்சு கிடக்கிறது. இந்தாங்க சுவாமி. கொடு 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 கொடு. ஆஹா, என்ன இன்னும் என்ன இங்க நின்னுட்டு இருக்க? வர்ணமாலா, சுத்தம் பண்ணு, சீக்கிரம் சுத்தம் பண்ணு. பயசையா வர்றாரு, பெரிய எழுத்தாளர். அவர் வர்றதே என்ன பத்தி எழுதத்தான். என்னோட பேர் மட்டும் அவரோட புத்தகத்துல இடம் பிடிச்சிருச்சுன்னு வை, அந்த நாட்டு மகளிர் எல்லாம் மக்கள் எல்லாம் என்ன தெரிஞ்சுக்குவாங்க. அது எவ்வளவு பெரிய குடுப்பன. உனக்கு அதெல்லாம் புரியாது. உன் கணவனோட புகழ் 7 கடல் தாண்டி அயல் தேசமெல்லாம் பரவும், தெரியுமா? அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? நான் இப்பவே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். எங்க உட்காருது? இங்கே உட்காருவோம். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? எப்படி கீழே விழுந்தீங்க? உன்னோட முட்டாள் தளத்தினால தானே.
நான் என்னங்க முட்டாள்தனம் பண்ணேன்? அம்மா அம்மா என் இடுப்பு சொலிக்கிச்சே. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இப்பவே போய் கழுவி இல்ல எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல பயசையா உடனே வந்துருவாரு. நீ முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணு. என்ன பத்தி கவலைப்படாத. என்ன பத்தி நானே கவலைப்பட்டு தொலைக்கிறேன். சரிங்க சுவாமி. இது என் அன்பு மனைவி வைத்தா. இங்க பாருங்க பயாசையா, இந்த பசு இருக்குல்ல பசு, அதால சுவர்ல சாணம் போட முடியாது. அதைத்தான் நானும் சொல்றேன். செவத்துல எப்படி இந்த சாணம் வந்துச்சு? ஐயோ ஐயா, நீங்க என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? மாடு சாணத்தை தரையில தான் போடும். தரையில தரையில. அப்புறம் எப்படி செவத்துக்கு வந்துச்சு? ஓ ஒரு நிமிஷம் ஐயா, நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. இருங்க. ஓ, நீங்க சாணம் போட போறீங்களா? இல்ல 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 பயாசையா, நாங்க எப்படி சாணம் போட முடியும்? நீங்க வேற. இவருக்கு தாடி இப்ப மட்டும் பாருங்க, எங்களை பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? நாங்க சாணம் தட்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல 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 வரட்டி தட்டிக்கிட்டு இருக்கோம். தனி தனி இரு இரு, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இங்க பாருங்க, மாடு சாணம் போடுமா? நல்லா பாத்துக்கோங்க. மாடு இப்ப சாணத்தை போட்டுருச்சு. அதுக்கப்புறம் இந்த சாணத்தை எடுத்து இப்படி அப்படியே சாப்பிட்டு கையில எடுத்து இப்படி 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 எடுத்து தட்டி அத அப்படியே எடுத்துட்டு போய் செவுத்துல அப்படியே அப்பா. ஐயா, கத்திரிக்காய் என்ன விலைங்க ஐயா? குண்டுராவ். இல்ல, கத்திரிக்காய். குண்டுராவ். அட என்ன குண்டுராவ்? என்னோட பேரு. உங்க பேரை வச்செல்லாம் சமைக்க முடியாது. கத்திரிக்காய் என்ன விலை? பண்டிதரையா. பண்டிதரையா, என்ன நீங்க பேரை சொல்லியே கூப்பிடலாம். ஏன் கத்திரிக்காய் விலையை குறைச்சிருவீங்களா? இல்ல இல்ல, ஆனா என்ன நீங்க பேர் சொல்லியே கூப்பிடுங்களேன். ஆனா இதுவரை நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லையே. நீங்க உங்க பேரை கூட என்கிட்ட சொன்னது இல்லையே. இன்னைக்கு எங்க தேவையில்லாம உங்க பேரை சொல்லி கூப்பிடணும்? அதான் வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காருல, விஜயநகரத்தை பத்தி எழுத வந்திருக்கிறாரே. அதுக்கு அது அது என் பேரும் புத்தகத்துல வரணும்ல. அதனால தான் நான் எல்லார்கிட்டையும் என் பேரை சொல்றேன். எல்லாரும் என்ன வெறும் காய்கறிக்காரன்னே சொல்றாங்க. காய்கறிக்காரனே எப்படி இருக்கீங்க? யாருக்கும் என்னோட பேரே தெரிய மாட்டேங்குது. அதான் என்னோட பேரு யாருக்குமே தெரியலன்னா அப்புறம் எப்படி என்னோட பேரு புத்தகத்துல வரும்? அட ராமா, விஜயநகரமே இப்படி தலைகீழ மாறிடுச்சு. பயசைய புத்தகத்துல எல்லார் பேரும் வரணும்னு நினைக்கிறாங்களே. ஐயா குண்டுராவ் ஐயா, கத்திரிக்காய் என்ன விலைன்னு சொல்லுங்க. ஒரு நாணயத்துக்கு நான் எல்லாத்தையும் தரேன். குண்டுராவ், கத்திரிக்காய் மழை பெய்யுது, என்ன விலை குறைவா இருக்கு? பண்டிதரையா, இந்த விஜயநகரத்திலேயே என்னை விட மலிவா யாரும் காய்கறி விற்க மாட்டாங்க. அது ஏன்னா மக்களோட நலன் தான் எனக்கு முக்கியம். நான் மலிவு விலையில காய்கறி விற்கலைன்னா என்னை பத்தி யாராவது பேசுவாங்களா? அப்படி யாரும் என்னை பத்தி பேசாத போது வரலாற்றுல எப்படி என் பேரு வரும் சொல்லுங்க. குடியா, கத்திரிக்காவை குடு. ரொம்ப நன்றி குண்டுராவ். என்னோட அன்பு வாழ்த்துக்கள். கண்டிப்பா பேர் வந்துரும். இந்த அப்படிங்க ஒரேண்ணா. பண்டிதரையா, என் பேரை மறந்துடாதீங்க. குண்டுராவ். சரி சரி குண்டுராவ். இங்க பாருங்க, எல்லார்கிட்டயும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லணும். மறந்துடாதீங்க சரியா? நான் தான் கொடுக்குறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது புதுசா பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் கூடி நிக்கிறாங்க. இல்ல பண்டிதரையா, சிறப்பாலாம் ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு எல்லாருக்கும் உருளைக்கிழங்கும் பூரியும் இலவசமாவே கொடுக்குறேன். ஏன், உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? இல்ல இல்ல, பிறந்த நாள்லாம் ஒண்ணும் இல்ல பண்டிதரையா. நான் இவங்களுக்கு இலவசமா பூரியும் கிழங்கும் கொடுக்கலன்னா இவங்க என்னை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்னை பத்தி இவங்க பேசலன்னா புத்தகத்துல என்னுடைய பேரு எப்படி இடம் பிடிக்கும்? ஆமா, வாங்க வாங்க. தேங்க்யூ. வர்ணமாலா, இவர் தான் பயசையா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க சரியான கேள்வி. என்ன சொல்ற சுவாமி? இவனை சபிச்சிடுங்க, இவனை சாம்பலாக்கிடுங்க. என்ன போய் கிழவின்னு சொல்றான்? அமைதி அமைதி வர்ணமாலா. மொழி பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இவர் என்ன சொன்னார்னா உன்னை அழகின்னாரு. அழகியா? எஸ் எஸ் எஸ், அழகி அழகி. நன்றிங்க. அட, என் அன்பிற்குரிய தனி மணி சிஷ்யர்களே, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அது 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 வந்து குருஜி, நாங்க இந்த பயாசையாவுக்கு எப்படி மாட்டுச்சானோ செவுத்துக்கு போச்சுன்றத விளக்கிக்கிட்டு இருந்தோம். அப்படி காட்டும் போது நாங்க கீழே விழுந்துட்டோம். எங்களுக்கு அடிபட்டுருச்சு குருஜி. ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் தானா சரியா போயிடும். புரியுதா? ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை. சரி ஐயா பயசையா,
அந்த மாட்டுச்சாணம் எப்படி செவுத்துக்கு போச்சுங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? பசு முதல்ல கீழே விழுந்து மாட்டு சாணத்தை போட்டுச்சு. அதுக்கப்புறம் செவுத்தை எடுத்து வச்சுட்டாங்க. உங்க 2 சிஷியர்களும் அதை எனக்கு அழகா செவுத்த கீழே தள்ளி புரிய வச்சுட்டாங்க. ஐயா, இந்த முட்டாளை எப்படி சமாளிக்க போறோம்? ஹே பால்டி, என்னங்க இந்த வீட்டை பார்க்கும்போது இது உங்க வீடுனே நம்ப முடியல. என்னது? ஏன்? அதாவது ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கு. பால்டி, நான் சும்மா கேலி பண்ணேன். இப்படிதான் வேலை பார்க்கும்போது நான் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எம்மாடி, விருந்தினர் வந்திருக்காரு. அவரு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கறது தானம்மா முறை. அன்பே, உங்க அன்பு மனைவியோட பேரு அன்பா? ஐயா இல்லைங்க, வருணமாலா. ஓ, வருணமாலாவா? வருணமாலா, உனக்கு என்னாச்சு? சுவாமி, நீங்க என்ன பார்த்து அன்பின்னு சொன்னீங்களா? ஆமா. இந்த வார்த்தையை கேட்கணும்னு நான் எத்தனை காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. எப்பவும் நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இது தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறிய. மரியாதை என் உருவம் அவ. எழுந்துருமா. அம்மா சரிங்க சுவாமி. அன்பே, போ. வந்திருக்கிற விருந்தாளிக்கு குடிக்க எதையாவது எடுத்துட்டு வா. அப்படியே பண்ற சுவாமி. சரி, வேலையை ஆரம்பிக்கலாம். எனக்காக நீங்க கொஞ்சம் கொல்லுங்க. கொல்றதா? அதையே நான் செய்யணும்? ஐயா, நீங்க என்னோட விருந்தினர். உங்களை என்னால கொல்ல முடியாது. நீங்க எல்லா விஷயத்தையும் கொல்லலனா என்னால எப்படி எழுத முடியும்? அட குருஜி, கொல்றது இல்ல, சொல்றது. சொல்லுங்க, பல்லாத்தையும் சொல்லுங்க, நான் இப்ப எழுதிக்கிறேன். பல்லாத்தையும் இல்லைங்க, எல்லாத்தையும். ஓ, எல்லாத்தையும். சரி சொல்லுங்க, நான் எழுதுறேன். நான் நின்னுகிட்டே சொல்றேன். அரசவையில தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தேனே. பால்டி, நீங்க நின்னுக்கிட்டே இருந்தா உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு கழுத்து வலியே வந்துடும். குருஜி, அவரு தான் ஆசைப்படுறாருல, அதனால உட்காருங்க. இல்ல குருஜி, நீங்க வழக்கம் போல தரையிலேயே உட்காந்துக்கோங்க. எங்க குருஜி இருக்காரு, எங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. எங்களை எப்பவுமே மேல உட்கார வச்சுட்டு அவரு எப்பவும் தரையிலே தான் உட்கார்ந்து இருப்பாரு. ரொம்ப நல்லவரு. எங்க குருஜி ரொம்ப பணிவானவரு. ஆமா. பால்டி, உட்காருங்க. பால்டி சாண போறாருன்னு நினைக்கிறேன். என்னால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. உன்னை நீ நம்பு. நீ இதுக்கு முன்னாடியும் பல முறை மகாராணி திருமலம்பா செஞ்ச சமையலை சாப்பிட்டிருக்கியே, அதனால இன்னைக்கும் சாப்பிட முடியும். சரி, ஆனா அவ என்ன சொன்னானா, இன்னைக்கு எனக்காக அவ ரொம்ப சிறப்பா சமையல் பண்ண போறேன்னு சொன்னா. ஆனா அவ எப்ப சிறப்பா சமைச்சாலும் சரி, என்னால சாப்பிட முடியாது. உன்னோட நம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் தளர விட்டுறாத. பெரிய பெரிய எதிரியெல்லாம் நீ தோக்கடிச்சிருக்க. எதிரிகள் கிட்ட கூட என்னால மோத முடியும். ஆனா பூசணிக்காய் கூடவும் வெண்டைக்காய் கூடவும் என்னால சண்டை போட முடியாதுல்ல. நீ அந்த பயாசையா புத்தகத்துல இடம் பிடிக்கணுமா வேண்டாமா யோசிச்சு சொல்லு. கண்டிப்பா கண்டிப்பா இடம் பிடிக்கணும். இல்ல, இங்க பாரு, மகாராணி திருமலம்மாவோட சமையல் இருக்கே, நாளுக்கு நாள் ரொம்ப பயங்கரமா மோசமாகிக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், என்னால நிச்சயம் சாப்பிட முடியாது. தாக்குதல் நடத்தி ஜெயிக்க முடியாதுன்னா வெள்ளை கொடி காட்டுறது தான் புத்திசாலித்தனம். அங்க பாரு, பூந்தொட்டிய பாரு. பூவா? பூவேதான். அந்த கடவுள் இந்த பூக்களை எல்லாம் படைச்சதுக்கு காரணமே உனக்கு உதவி பண்ணதான்னு புரிஞ்சுக்க. எனக்கா? புரிஞ்சிருச்சு. அந்த பூந்தொட்டியை என் பக்கத்திலே வச்சுக்கிறேன். சரியான நேரம் பார்த்து அந்த சிறப்பு சமையலை இதுல கொட்டிடுறேன். பால்டி, நீங்க பிறந்த தேதியை சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். எழுதிக்கோங்க. எங்களோட குருஜி கரிநாள் அன்னைக்கு அமாவாசை நள்ளிரவுல தான் இவரு பிறந்தாரு.
இது கேட சத்தம் வேற ஒண்ணும் இல்ல, தனியோட முகத்துல கொசு இருந்தது, சத்துடுச்சா? பறந்துடுச்சு. ஓ, விஜயநகரத்து கொசுக்கள் பறக்கும் போது நிறைய சத்தம் வருது. ஆமா, நான் இதை எழுதுறேன். வா வர்ணமாலா, வா வா கொடு. இப்ப பாருங்க பயாசையா, எங்க குருஜி அவருடைய புனிதமான கைகளால வழக்கம் போல அவரு எங்களுக்கு ஊட்டி விடுவாரு. நானா நான் எப்படி ஊட்டி விடுறது? தனிச்செல்லம், மணிச்செல்லம். என்ன குருஜி மறந்துட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க குரு சிஷ்யர்களுக்கு ஊட்டி விட்டா அவங்க உறவு நீடிக்கும் அப்படின்னு. அதனால ஊட்டி விடுங்க. நான் எப்போ சொன்னேன்? அருமை, இதல்லவா குரு பக்தி. ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. அதான் ஞாபகம் வந்துருச்சுல குருஜி, அப்படியே உங்க கையால ஊட்டி விடுங்க. தாமதிக்காதீங்க குருஜி, சீக்கிரம் ஆரம்பிங்க. நிச்சயமா ஊட்டி விடுற. இந்தாப்பா புடி. ஆஹா ஆஹா. என் அன்பு சிஷ்யர்களே, இந்தாங்க பயசையா, நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல என்னோட சிஷ்யர்கள் அன்பு மிகுதியில மொத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுருவாங்க. இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன். நீங்க எல்லாருக்கும் கூப்பாடு போடுங்க. குருஜி கூப்பாடு போட சொல்றாரு. நீங்க தான் நல்லா கூப்பாடு போடுவீங்கல்ல. முட்டாள்களே, அவர் சொல்றது சாப்பாட்ட. அப்போ குருஜி உங்க அன்பு சிஷியர்களுக்கு சாப்பாடை ஊட்டி விடுங்க. நிச்சயமா. இந்தாங்க. பயசையா, இதத்தான் குரு சிஷ்ய அன்புன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எழுதிக்கங்க, சாப்பாட்டை நான் ஊட்டி விடுறேன். திரும்பவும் கொசு கடிச்சிடுச்சா? பறந்துருச்சு, பறந்துருச்சு. ஓஹோ, பறந்துடுச்சா? பவுட்ரி ஐயா, உங்க அன்பை கூப்பிடுங்க. உங்க 2 பேரை பத்தியும் நான் எழுதுறேன். குருஜியோட காதலியால இப்ப வர முடியாது. அவங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. தூரத்துல எங்க தானே நிக்கிறாங்க. இவரோட அன்பு புனைவி. புனைவியா? அது அப்படி இல்ல, மனைவி. அன்பே, கொஞ்சம் கிட்ட வா. என்ன ஆச்சு? அம்மாடி, வரணுமா? அம்மாடி, உனக்கு என்னம்மா ஆச்சு? அன்பே, உனக்கு ஒண்ணும் இல்ல இல்ல. ஐயோ குருஜி நிறுத்துங்க. நீங்க குரு மாதாவை அன்பேன்னு கூப்பிடாதீங்க, அப்புறம் உங்களோட மயக்கம் தெரியவே தெரியாது. பயசையா, இப்ப நீங்க என்ன எழுதுறீங்க? ஓ, இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நீங்க உங்க மனைவிய பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். என்ன? பையா, ஐயா, பயசையா, இதை எடுத்துக்கிறேன். பயசையா, எங்க போறீங்க? பயசையா, கொஞ்சம் கொஞ்சம் நில்லுங்க ஐயா. ஐயா, என்ன திரும்பவும் அன்பேன்னு சொல்லுங்க சுவாமி. அன்பே அன்பே அன்பே. பயசையா போயிட்டாரு, அவரோட சேர்ந்து போர்ச்சுகல் சிஷ்யர்களும் போயிட்டாங்க. மகாராஜா, நீங்க எங்க உட்கார்ந்து சாப்பிட போறீங்க? நான் இங்க தானே தினமும் உட்கார்ந்து சாப்பிடுவேன். உறுதியா? ஆமா. இந்த பூந்தொட்டியை எதுக்காக இங்க வச்சிருக்கீங்க மகாராஜா? வேண்டாம் மகாராணி சின்னாதேவி, அந்த பூந்தொட்டி அங்கே இருக்கட்டும். என்ன காப்பாத்த போறதே அதுதான். என்ன? இல்ல, அது வந்து எனக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் சாப்பிடும் போது இத பக்கத்திலே வச்சுப்பேன். அப்படியா? அப்போ சரிங்க. மகாராணி சின்னாதேவி, இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் வராரு. இன்னைக்கு நீ சமைச்சிருக்கலாமே. இன்னைக்குன்னு பார்த்து நீ எதுக்காக மகாராணி திரும்பலமோ சமைக்க சொன்ன? மகாராஜா, நான் என்னுடைய வேலையை செஞ்சு முடிக்கணும்ல. அப்படி என்ன வேலை உனக்கு? வந்துட்டியாமா? அதை அங்க வச்சிருமா. அப்பா, என்ன பூவெல்லாம்? இந்தம்மா, பூஜை தட்டை எடுத்து வைமா. மகாராணி சின்னாதேவி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மகாராஜா, விருந்தினர் வந்துட்டாரு. அவரை உள்ள கூட்டிட்டு வாங்க. சரிங்க மகாராஜா. மகாராஜா, வாங்க வாங்க, கூட வாங்க மகாராஜா, வாங்க உட்காருங்க.
உட்காருங்க மகாராஜா, உட்காருங்க. மகாராஜா, உங்க காலை காட்டுங்க. ஆனா எதுக்கு? மகாராஜா, நான் உங்க காலை கழுவி என் கடமையை செய்யறேன். என்ன செய்ய விடுங்க. என்ன புதுசா இருக்கு? மகாராஜா, அது என்னன்னா, அந்த பயசையா இருக்காருல்ல, அவரோட புத்தகத்துல என்ன பத்தி எழுதும் போது அவரு என்ன ஒரு பதிவிரதை அப்படின்னு அழகா எழுத வேண்டாமா? அப்படியா? அதான் விஷயமா? வந்துட்டாரு. வணக்கம். மகாராணி சின்னாதேவி, உன்னோட பேரு இந்த புத்தகத்துல இடம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மகாராணி சின்னாதேவி. மகாராணி சின்னாதேவி. அது வெறும் சின்னாதேவி இல்ல, மகாராஜாவுடைய அன்பு ராணி மகாராணி சின்னாதேவி. புரிஞ்சிருச்சா? ஆமா மகாராஜா. நீங்க முதல்ல உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோம். உட்காருங்க. உண்மையிலேயே எனக்கு பெரிய இகழ்ச்சி. அடக்கடவுளே. இல்ல, அவரு சொல்ல வர்றது நிச்சயமா மகிழ்ச்சியா தான் இருக்கும். எஸ் எஸ், மகிழ்ச்சி, சந்தோஷம், ஹாப்பி. சரி, உங்களுடைய புத்தகத்தோட வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது. உங்க விஜயநகரத்துல எல்லாமே கருமையா இருக்கு. நீங்க சொல்ல வந்தது அருமை தானே? எஸ் எஸ் எஸ், அருமை அருமை. நீங்க சொன்ன உடனே அந்த கழிச்சியோட நான் வீட்டுக்கு போனேன். என்னது கரிச்சியா? அது கரிச்சி இல்லைங்க, அவரு என்னுடைய குரு ஆச்சாரியார் தத்தாச்சாரியார். ஆச்சாரியார், நான் இப்போ நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரி சரி சரி. வணக்கம். இவ என்னுடைய சின்ன மகாராணி திருமலம்பா. நான் ரொம்ப பிரமாதமா சமைப்பேன். மகாராஜாவுக்கும் நல்லா தெரியும். மகாராஜா, எடுத்து சொல்லுங்க. ஆமா, இவ சொல்றது உண்மைதான். மகாராணி திருமலம்பா சமையல ரொம்ப ரொம்ப ருசியா பிரமாதமா அருமையா பண்ணுவாங்க. நான் அத ரொம்ப விருப்பமா சந்தோஷமா சாப்பிடுவேன். இதையும் எழுதிக்கோங்க. சாரி. தெளிவா எழுதுங்க. நான் மகாராஜாவுக்காக ரொம்ப சுவையா சமைப்பேன்னு, அதனால மகாராஜா அத விரும்பி சாப்பிடுவாருன்னு. இதுவும் இந்த புத்தகத்துல இடம் பிடிக்க போகுது. அப்புறம் இதையும் சேர்த்து எழுதுங்க. மகாராஜா எப்பவும் சாப்பிடும்போது பூந்தொட்டி பக்கத்துலயே வச்சு பாரு. பூந்தொட்டியா? இல்ல இல்ல, இதெல்லாம் நீங்க எழுத வேண்டிய தேவையில்ல. அதெல்லாம் எழுதாதீங்க. சரி, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கா உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், பூரி, அல்வா, சாம்பார், அவியல், பாயசம். அருமை அருமை, நான் நல்லா சாப்பிடுவேன். இதெல்லாம் நான் பயாஸ் ஐயாவுக்காக தான் பண்ணிருக்கேன் மகாராஜா. உங்களுக்காக நான் வேற சிறப்பு சமையல் செஞ்சிருக்கேன். ஏன் அப்படி? விருந்தினருக்கு மட்டும் இப்படி சாதாரண சமையலை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சிறப்பு சமையலை கொடுக்கற? நானும் விருந்தினர் என்ன சாப்பிடுறாரோ அதையே சாப்பிடுறேன். மகாராஜா, விருந்தினர் கடவுளுக்கு சமம். அதுதான் என்னுடைய கருத்து. விருந்தினர் கடவுளுக்கு சமம். அதனால அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதை தான் நானும் சாப்பிடுவேன். ஐயா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அவருக்கு நம்ம நாட்டோட வழக்கமான சாப்பாடே விசேஷ சாப்பாடு தான். ஆக்சுவலி நல்ல வாசனை வருது. நான் நோட்ஸ் எல்லாம் அப்புறமா எழுதுறேன். நான் இப்போ முதல்ல சாப்பாடு சாப்பிட போறேன். மகாராஜா, நான் இன்னைக்கு என் கையாலேயே உங்களுக்கு ஊட்டி விட போறேன். வாங்க. நான் மகாராஜா சாப்பிடும்போது அப்படியே தீபத்தை காட்டுறேன். சாப்பிடுறேம்மா, சாப்பிடுறேன். என்னங்க? போங்க, விருந்தினர் ஐயாவுக்காக இன்னும் கொஞ்சம் பாயாசம் எடுத்துட்டு வாங்க. அற்புதமான சமையல். மகாராஜா, நீங்க எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டுட்டீங்களா? ஆமா. உங்களுக்கு ஏன் சமையல் அவ்வளவு பிடிச்சிருந்ததா? ஆமா. மகாராஜா, சமையல் அறையில இன்னும் நிறைய இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். வேண்டாம். Food is too good, too delicious. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா? சாப்பாடு ரொம்ப புளிப்பா இருக்கு. புளிப்பா இருக்கா?
நான் பார்த்துல சமைச்சேன். அது சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க. எஸ் எஸ். சிறப்பா இருக்கா? அப்படின்னா நான் பயாஸ் ஐயாவுக்கு என் கையால செஞ்ச சிறப்பு சாப்பாடை கொடுக்க போறேன். ஆமா, சிறப்பு சாப்பாடை சாப்பிட்டு பார்க்கலாம். இல்ல வேணாம் மகாராணி திருமலம்பா, நம்ம விருந்தினருக்கு ரொம்ப தாமதமாயிடுச்சு. அடுத்த தடவை வரும்போது இதை எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருவோம். இப்ப ஒரு மகா மந்திரி திம்மராசுவை பார்க்க போனோம்ல, உங்களுக்கு தாமதம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. The food was so good. சாப்பாடு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சிறப்பா அருமை. பயாசையா, அப்படின்னா நான் உங்களுக்கு என் கையால செஞ்ச சிறப்பு சாப்பாடை கட்டி கொடுத்துடுறேன். நீங்க அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு போனதும் பொறுமையா உட்கார்ந்து சாப்பிடுங்க. வீரனே, நம்ம விருந்தினரை மகா மந்திரி திம்மராசு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நன்றி நன்றி. நீங்க உண்மையிலேயே 2 பேரும் அசத்திட்டீங்க. பயசா, வணக்கம் வணக்கம் மந்திரியா. வணக்கம் வணக்கம். இப்ப நான் உங்களை பத்தி எழுத போறேன். தாராளமா எழுதுங்க. முதல்ல கொஞ்சம் நீங்க வயித்தை வெளியே விடுங்க. வெளியே விடணுமா? வயித்தை இப்படி பிடிச்சு வச்சிருந்தா நீங்க எப்படி என்கிட்ட பதில் சொல்ல முடியும்? வெளியே விடுங்க. சரி சரி, வாங்க வாங்க. நீங்க விஜயநகரத்தோட மகா மந்திரி. விஜயநகரத்தோட படைகளை பத்தி எனக்கு நீங்க சொல்லுங்க. கேளுங்க. நீங்க எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜயநகரத்து படையில மொத்தம் எத்தனை எலிஃபண்ட் இருக்கு? அப்படின்னா என்ன? இல்லங்க, உங்ககிட்ட எத்தனை பானை இருக்கு? ஓ, பானையா? எங்க வீட்லயே ஏகப்பட்ட பானை இருக்கு. இல்ல வீட்ல இல்ல, பானைங்க. அதான் உங்கள மாதிரி குண்டா இருக்குமே, அதுக்கு ரொம்ப பெரிய மூக்கு இருக்கும். அது நடந்து போச்சு அப்படின்னா பூமியே அப்படியே குலுங்குமே. யானையா? யானை யானை. எங்களோட விஜயநகரத்து படையில 1500 யானைகள் இருக்கு. ஓ ஐயா, ஒரு விஷயத்தை கவனிங்க. நான் ஒன்னும் சாதாரண ஆளெல்லாம் கிடையாது. புரியுதா? நீங்க என்னன்னா ஓகே, மை மிஸ்டேக். மந்திரி ஐயா சொல்லுங்க, அதுல எத்தனை யானைகள் அம்மாவாக போகுது? அம்மாவாக போதா? இல்ல, நான் திரும்பி போறதுக்குள்ள யானைகள்லாம் குட்டி போட்டு எண்ணிக்கை அதிகமாயிடும் இல்லையா? அப்ப இந்த எண்ணிக்கை தப்பாயிடும்ல. கணக்கு சரியா இருக்கணும்ல, அதான் கேக்குறேன். சரியா சொல்லுங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்னத்தான் நம்புறாங்க. அதனால எழுதும் போது சரியான எண்ணிக்கை இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பா கண்டிப்பா. நான் அத விசாரிச்சு சொல்றேன். சாரி, உங்ககிட்ட எத்தனை பாத்திர படம் இருக்கு? குதிரைப்படைன்னு கொஞ்சம் சொல்லி பழகுங்க. குதிரைப்படை அப்படின்னா குதிரை மேல உட்கார்ந்து பறப்பாங்க. ஓகே, மை மிஸ்டேக். குதிரைப்படை, அதாவது உங்க படைகள் கையில வாளோட போவாங்க. குதிரைப்படை கையில வாளோட போவாங்க. ஆனா நீங்க பறப்பாங்கன்னு சொல்றீங்க. எப்படி அவங்க பறப்பாங்க? பயாசையா, நான் பறப்பாங்கன்னு சொன்னது அவங்க குதிரை மேல உட்கார்ந்துகிட்டு வேகமா போவாங்கல்ல. ஓ, வேகமா போவாங்களா? இல்ல, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் எல்லாத்தையும் சரியா எழுதணும்னு நினைக்கிறேன். கோதோலையா, சொல்லுங்க. கொஞ்சம் வாங்க. இவர் தான் எங்க விஜயநகரத்தோட தளபதி. வாங்க உட்காருங்க. என்னது? இவருக்கு இவரோட துறையை தவிர வேற எல்லா துறையை பத்தியும் நல்லா தெரியும். இத பாருங்க, இவர்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க, இவரு அற்புதமா பதில் சொல்லுவாரு. நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா போகணும், அதனால நான் போயிட்டு வரேன். மந்திரி ஐயா, பயாசையா, என் பேர் எழுதிட்டீங்களா? எனக்கு அன்பான மனைவியும் 9 பசங்களும் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் கண்டிப்பா வரணும். அவங்க பேரெல்லாம் சொல்லவா? அதெல்லாம் அப்புறம் எழுதலாம். முதல்ல ஒண்ணு சொல்லுங்க, விஜயநகரத்துல எத்தனை குரங்கு இருக்கு? குரங்கா? குருவே, உங்களுக்கு என்ன ஆச்சு? குருஜி கீழே விழுந்துட்டாரு. சௌதாமினி தேவி, எங்க குருஜி உட்கார போற நேரத்துல குருமாதான் நாற்காலியா இழுத்துட்டாங்க. குருஜி விழுந்துட்டாரா, அதனால இடுப்பு சுளுக்கிச்சு. சுளுக்கு பிடிச்சது உண்மை, இப்ப சரியாயிருச்சு. இங்க பாரு சௌதாமினி, ஏற்கனவே எனக்கு சுளுக்கு பிடிச்சிருந்தது. இந்த கேடிங்களால நான் தரையில வேற உட்கார வேண்டியதா போச்சு. யாரு? பயாசையா தான். வாங்க உள்ள வாங்க.
பயாஸ் ஐயா முன்னாடி நீங்க கொஞ்சம் பணிவோட நடந்துக்கோங்க. இல்லனா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும். தனி மணி கண்ணுங்களா, நீங்க ஓம்ங்கிற உச்சாரணத்தை சரியா செய்யணும். ஓம்ங்கிற மூல மந்திரத்தை சரியா உச்சரிக்கணும். சரியா? ஓம்ங்கிற மந்திரத்தை சரியா உச்சரிங்க. வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம். அட பயஸ் ஐயாவா, நீங்க இங்க எப்படி? கோத்வால் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. அது வந்து பயாஸ் ஐயா என்கிட்ட விஜயநகரத்துல எத்தனை குரங்கு இருக்குன்னு கேட்டாரு. அதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அட என்ன இப்படி சொல்லிட்டீங்க கோத்வால் ஐயா? எங்களை பார்த்தா குரங்கு மாதிரியா தெரியுது? எங்க குருஜியை பாருங்க, அவர் என்ன குரங்கு குருஜியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. இவரை நான் சௌதாமணி தேவியை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். அவங்க தான் அடிக்கடி காட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்கல்ல, விலங்குகள் அசைவ பார்த்து நடனம் கத்துக்க போவாங்கல்ல. சௌதாமணி தேவிக்கு தான் எத்தனை குரங்குகள் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்குமே, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, இந்த ஐயா யாரு? அத நான் சொல்றேன். சௌதாமினி தேவி இவருதான் பயாஸ் ஐயா. போர்ச்சுகல்ல இருந்து வந்திருக்க சிறந்த எழுத்தாளர். நம்ம தேசத்தை பத்தியும் நம்ம தேசத்துல இருக்கிற மக்களை பத்தியும் எழுத வந்திருக்கார். வாங்க வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ஐயா, நான் விஜயநகரத்தோட பிரபலமான ராஜ நர்த்தகி. அப்படியா? நாத்தகினா என்ன? என்ன நாத்தகி இல்லைங்க, நர்த்தகி. இத பாருங்க, நர்த்தகி. ஓ டான்சர். கலைஞர்களை பத்தி எழுதலனா என் புத்தகம் முழுமை அடையாது. நான் இப்பவே உங்களுக்கு என்னோட நடனத்தை காட்டுறேன். நீங்க என்ன பத்தி நல்லாவே எழுதுங்க, சரியா? நானும் பிரபலம் ஆயிடுவேன், உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுவேன். ஆடி காட்டுங்க, நான் கண்டிப்பா எழுதுறேன். ஆனா இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிடுங்க. எனக்கு எழுதும் போது படையா இருக்கும். என்னவா இருக்கும்? தடையா இருக்குங்க. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி எழுதுறது? குருஜி, தனிமணி ஐயா, கோத்வால் ஐயா, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. என்ன கேட்கலையா? உங்களை தான் சொல்றாங்க, கிளம்புங்க. குருஜி, நான் உங்களையும் சேர்த்துதான் கிளம்ப சொன்னேன். அன்பே, நீ என்ன உன் வீட்டை விட்டு துரத்துறியா? குருஜி பயாஸ் ஐயா உட்கார்ந்திருக்காரு. இவரு முன்னாடி சௌதாமினி தேவியா அன்பேன்னு சொல்லாதீங்க. அப்புறம் அதையும் எழுதி வச்சிருவாரு குருஜி. சௌதாமினி தேவி, நானும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா குருவே, நான் உங்களையும் இந்த வீட்டை விட்டு போங்கன்னு தான் சொல்றேன். அது வந்து என்னன்னா, நான் ஐயாவுக்கு என்னோட நடனத்தை ஆடி காட்டணும்ல, சரியா? சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். வரலையா? வாங்க ஆச்சாரியாரு. குருவே, யாரது? பண்டிதர் ராமகிருஷ்ணனா? என்ன நடக்குது? உள்ள என்ன ஒளிஞ்சு பாக்குறீங்க? எங்க நானும் பாக்குறேன். அது வந்து பண்டிதர் ராமகிருஷ்ணா, அந்த பயாஸ் ஐயா சௌதாமணி தேவி ஆடுறத பார்த்து குறிப்பு எழுதிட்டு இருக்காரு. இது நல்ல விஷயம் தானே. ஆனா நீங்க எல்லாரும் ஏன் வெளியில நிக்கிறீங்க? எங்க குருஜிய சௌதாமினி தேவி அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. என்ன மட்டுமா? உங்களை தானே குருவியை துரத்திட்டாங்களா? சௌதாமினி தேவி குருவியே துரத்திட்டாங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நானே ரொம்ப கோவத்துல இருக்கேன். கேலி பண்ணா என்ன அர்த்தம்? வர வர எல்லாரும் சௌதாமினி பேரையே சொல்லிட்டு இருக்கீங்களே, எங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்? அவங்க என்னுடைய சிஷ்ய, எவ்வளவுதான். ஆனா எனக்கு என்னமோ அவங்க உங்க சிஷ்யனே தோணலையே. உங்களை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க, உங்களை மதிக்கவே இல்ல. பயசையா உள்ள போனதுமே நீங்க வெளியே வா. பாருங்க பண்டிதரே ராமகிருஷ்ணா, இந்த பயாசையா அடுத்து வரப்போறது உங்க வீட்டுக்கு தான். என்ன மறந்து போச்சா? முதல்லயே உங்களை பத்தி தானே எழுதுறேன்னு சொன்னாரு. போங்க, முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. போய் உங்க அம்மா கிட்டயும் சாரதா கிட்டயும் இத பத்தி எடுத்து சொல்லுங்க. நீங்க படுற பாடுதான் எனக்கே தெரியுமே. அவர் உங்க வீட்டுக்கு வர்ற நேரம் பார்த்து விபரீதமா ஏதாவது சம்பவம் நடந்தா அது 7 கடல் தாண்டி போர்ச்சுகல் வரைக்கும் போயிடும். பத்தில நீங்க கவலையே படாதீங்க. நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. இங்கதான் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையே. நீங்க போங்க. நான் போக மாட்டேன். நானே போறேன். இங்க பாராமா, இந்த பயசு குருவையும் சௌதாமணியும் பிரிச்சுட்டாரு. கண்டிப்பா இந்த ஆள் வந்தா நம்ம வீட்லயும் பூகம்பம் வெடிக்கும். ஆமா பட்டு, இந்த ஆள் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏற்கனவே நம்ம வீட்ல தினமும் ஏழ்றதா.
இந்த ஆள் முன்னாடி மட்டும் ஏதாவது நடந்து போச்சு மொத்த உலகமும் அப்புறம் உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கும். இனி அம்மன் தான் காப்பாத்தணும். வா போய் பார்க்கலாம். குருஜி இனிமே நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் செய்ய போற வேலையினால மகாராஜா இனிமே அரசவையில என்னதான் பாராட்டுவாரு, எல்லாரையும் மறந்துடுவாரு. அப்புறம் இந்த பயாசோட புத்தகத்தோட அத்தனை பக்கத்துலயும் என்னோட பேர் மட்டும்தான் இருக்கும், அதுவும் பொன்னெழுத்துக்களால. தனி, இந்த கேடி குருஜியோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம குருஜி கண்டிப்பா ஒரு பெரிய ஆட்டத்தை ஆட போறாரு. சாரதா அம்மா, பயாசையா வராரு. ஓர் 16 ஈர் 16 32 ஓர் 16 ஈர் 16 32. ராமா எங்கயா? ராமா உள்ள தூங்கிட்டு இருக்காரு. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓர் 16 ஈர் 16 32. பிராணநாதா, எழுந்திருங்க. உங்களை சந்திக்க யாரோ வந்திருக்காங்க. அப்படியே பண்ண, ரொம்ப நல்லா இருக்கு. அட எழுந்திருங்க. இன்னும் பண்ணுமா? என்னங்க, எழுந்திருங்க. இன்னும் பண்ணுமா? எழுந்திருக்கிறீங்களா இல்ல அம்மாவை கூப்பிடவா? யார் வந்திருக்கா? பிராணநாதா, உங்களை சந்திக்க பயாசையா வந்திருக்காரு. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ போமா, நான் இப்பவே வரேன். அன்பே ஆருயிரே. அப்ப சரி, சீக்கிரம் வாங்க. பயசையா வந்திருக்காரா? வரட்டும் வரட்டும், பயசையா இன்னைக்கு வரட்டும். ஐயோ, என்ன யோசிக்கிறீங்க? இதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய வீடு. உள்ள போங்க. என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு நன்றி. நீங்க கிளம்புங்க. ஆனா பயாசையா, ஒருவேளை உங்களுக்கு உள்ள ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னு வைங்க, யார் எடுத்துட்டு வருவாங்க? அதனாலதான் எங்களை குருஜி உங்க கூடவே இருக்க சொல்லி இருக்காரு, உங்களுக்கு சேவை பண்ண. எனக்கு உங்க சேவை தேவையில்லை. 2 பேரும் கிளம்புங்க. இல்ல, போக மாட்டோம். அப்ப உங்களை பத்தி நான் எழுதுறேன். நீங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க, கேவலமானவங்கன்னு எழுதுறேன். அட போங்கப்பா, இல்லனா உங்களை பத்தி தப்பா எழுதிடுவாரு. தனி மணி ரொம்ப மோசமானவங்களா இல்ல. எங்களை மன்னிச்சிருங்க பயாசையா. நாங்க கிளம்புறோம். நல்ல விதமா எழுதுங்க. வா போலாம். பயசையா வாங்க, நான் உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன். நீங்களும் கிளம்புங்க. நானும் போகணுமா? எஸ், கோ, கிளம்புங்க. சரி, நான் கிளம்புறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.